நான் எந்த அளவுக்கு உயர முடியுமோ அந்த அளவுக்கு நான் அறிவில் உயர்ந்து நான் ஆராய்ச்சி பண்ணேன். நீங்கள் என் தோல் மேலே ஏறி அதுக்கு மேலே நீங்கள் ஆராய்ச்சி பண்ணுங்கன்னு சொல்லக்கூடிய ஒரே ஒரு மகான் வந்து வேதாத்ரி மகரிஷி தான். அவர் அப்படி ஒரு ஃப்ரீடம் கொடுத்ததுனால தான் அவரையும் தாண்டி நம்ம வேறு எது வந்து நம்முடைய எல்லாத்துக்கும் ஒரு தீர்வாக அமையும் பார்க்கும்போது தான் 12 வகையான தியானங்களை நாங்கள் கற்றுக் கொடுக்குறோம். ஒரு வித்தியாசமான தியானம் நீங்கள் வேறு எங்கேயுமே இதை கற்றுருக்க முடியாது. சில தியானங்கள்லாம் பண்ணினீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு ஆனந்த அனுபவங்கள் கிடைக்கும். எந்த பிரச்சனையுமே உங்களை தாக்காது. இது ரொம்ப பவர்ஃபுல்லான தியானம். சிலவங்களுக்கு அந்த தியானத்தை பண்ணினா சிலவங்களுக்கு சில சித்துக்கள் சக்திகள்லாம் கூட கிடைச்சிது. நாளைக்கு என்ன நடக்கும், நம்ம இங்கே இருக்கும் பொழுதே சில மற்ற எங்கெங்கெல்லாம் உள்ள காட்சிகள்லாம் நமக்கு இங்கேயே தெரிகிற மாதிரிலாம் கூட சில சக்திகள்லாம் கூட கிடைச்சிது. ஏன்னா இதில் கொஞ்சம் லிமிட்டடாக தான் ஆட்களை எடுக்கிறோம், நிறைய கூட்டமாக எடுக்கிறது இல்லை. அதனால் நீங்கள் வாய்ப்பு இருந்ததுன்னா கலந்துக்கிடுங்க. நான் ஆன்மீகத்தில் எத்தனையோ பயணங்கள் போயிருக்கிறேன். வேதாத்ரி மகரிஷி, அப்புறம் வந்து ஜக்கி வாசுதேவ், இந்த மாதிரி ஓசோ நூல்கள், அப்புறம் வந்து எல்லா நூலும் படித்து ரொம்ப ட்ராவல் பண்ணியிருக்கேன். எங்கே போனாலும் இவங்க ஏன்னு என்னை கேட்டது கிடையாது. தாராளமாக எங்கேனாலும் போயிட்டு வாங்க, என்ன தியானம் பண்ண சொல்லாதீங்க, எனக்கு வந்து மெடிடேஷன் சொல்லித்தராதீங்க அப்படின்ட்டுருவாங்க. நான் என்ன பண்ணுவேன், நான் வேதாத்ரி மகரிஷி தான், அவர் மூலமாக தான் பிரம்மஞான பயிற்சி எடுத்துக்கிட்டேன், ஆசிரியர் பயிற்சி அவர்கிட்ட எடுத்துட்டேன். அப்புறம் வந்து திறனூக்கு பயிற்சி, துணை பேராசிரியர், இந்த அளவு எல்லாமே மகரிஷி மூலமாக தான் எல்லாமே பெனிஃபிட் அடைஞ்சேன். மகரிஷிக்கு வந்து எனக்கு என்னென்னா, மகரிஷி நேரில் பார்க்கணும். அது மகரிஷி மேலே அவ்வளோ எனக்கு ஒரு உயிராக இருக்கும். என்னென்னா அவர் என்ன சொன்னாலும் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி இருப்பேன். பிரம்மஞான பயிற்சி எப்போ பார்த்தீங்கன்னா, இந்த வாசிப்பாங்க, சர்டிஃபிகேட் கொடுக்குறப்ப வாசிப்பாங்க. அப்போ கூட என் பேர் அவர் வாயால் சொல்ல போகிறாரு, நான் போய் வாங்க போகிறேன், அவ்வளோ ஒரு ஆர்வமாக இருப்பேன். என் பேர் ஜீவமணி. அவர் என்ன இங்கிலீஷில் இருக்கிறவங்க என்ன பண்ணாங்க, JEEVA ஒரு கேப் விட்டு MANன்னு போட்டாங்க. இவர் படிக்கும்போது ஜீவா மணி அப்படின்னு படித்தார். அடடா, கொஞ்சம் தப்பாக படிச்சாரு, கரெக்டாக படிச்சிருந்தாரு, அவருடைய வாயால் என் பேரை சொன்ன மாதிரி இருக்குமே அப்படிங்கிற அளவுக்கு இயங்கிய ஒரு மனிதன். அப்புறம் வந்து அவர் எப்படியாவது பார்த்து அவர் நேரில் பார்க்கணும், எனக்கு வந்து உன்னுடைய கடமை இதுதான், நீ செய் அப்படின்னு சொன்னால் உடனே நம்ம செஞ்சிடணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தெல்லாம் கூட இருந்தேன். இதுக்கு அவரை பார்க்குறதுக்காக என்ன பண்ணோன்னா, நாங்கள் டெக்ஸ்டைல்ஸ் பீப்புள் அப்படிங்கிறதுனால வேஷ்டி, என்னுடைய ஃபாதருங்களை வந்து நிறைய வேஷ்டி வியாபாரம் பண்ணுறாங்க, கேரளா, ஆந்திரா எல்லாம் அனுப்புகிறாங்க. அதில் ஒரு ஐயாவுக்கு பிடித்த மாதிரி ஒரு 10 வேஷ்டி எடுத்துக்கிட்டு நான் போயிட்டு அவர்கிட்ட கொடுக்குற சந்தர்ப்பத்தில் மீட் பண்ணலாம் அப்படின்லாம் போயிருக்கேன். அப்படி போகும்போது அவங்க அந்த உதவியாளர் வந்துட்டு நாங்களே கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு போயிடுவாங்க. நான் அவங்ககிட்ட வந்து ஏதாவது இல்லை இது கொண்டு வந்தவங்கள வா அப்படின்னு சொல்லுவாரோ ஒரு நப்பாசை, அப்படி வெளியிட்டு இருப்பேன். அவர் வருவார், வந்து கொடுத்துட்டு என்ன சொன்னாங்கன்னு கேட்பேன். இல்லை மகரிஷி வந்து எல்லாம் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க அப்படிம்பாங்க. அவ்வளோதான், அதுக்கு மேலே நான் அவர்கிட்ட பேச முடியாது. அப்புறம் என்னாச்சுன்னா, ஒரு தடவை அறிவுத்திருவுகள் கட்டுறதுப்ப அவர்கிட்ட அனுமதி வாங்குறதுக்காக நான் போனப்போ அவர் ஒரு 1 lakh டொனேட் பண்ணார். எங்கள் அறிவுத்திருவுகளுக்கு ஒரு 1 lakh டொனேட் பண்ணார். அப்போ நேரில் சந்தித்தேன். அப்போ தான் அவர் வந்து என்கிட்ட, நாங்கள் ஒரு 10 பேர் உட்காந்துருக்கல, 10 பேரில் ஒரு நபராக உட்காந்துருக்கேன். அப்போ அவர் சொல்கிறார், நீ எல்லா ஊர்லேயும் வந்து கோயில்கள் நிறையா இருக்கும், மன்னர்கள் நிறைய கோயில்கள் கட்டினாங்க, ஆனால் அறிவுக்கு ஒரு திருக்கோயில் கட்டுறது நம்ம தான் கட்டுறோம், இது எல்லா மக்களுக்கும் போய் சேரணும் அப்படிம்பாங்க. வேதாத்ரி மகரிஷியினுடைய மிக ஒரு அற்புதமான ஒரு அறிவுரை என்னென்னா, அவர் சொல்லுவார், நான் எந்த அளவுக்கு உயர முடியுமோ அந்த அளவுக்கு நான் அறிவில் உயர்ந்து நான் ஆராய்ச்சி பண்ணேன், நீங்கள் என் தோல் மேலே ஏறி அதுக்கு மேலே நீங்கள் ஆராய்ச்சி பண்ணுங்கன்னு சொல்லக்கூடிய ஒரே ஒரு மகான் வந்து வேதாத்ரி மகரிஷி தான். அவர் அப்படி ஒரு ஃப்ரீடம் கொடுத்ததுனால தான் அவரையும் தாண்டி நம்ம வேறு எது வந்து நம்முடைய எல்லாத்துக்கும் ஒரு தீர்வாக அமையும் பார்க்கும்போது தான், இந்த முக்திக்கு என்ன வழின்னு பார்க்கும்போது ஐயா கிடைச்சாங்க. அப்போ வந்து வேதாத்ரி மகரிஷியினுடைய மகா சமாதி அடைஞ்சப்ப நாங்கள் போயிட்டு ரொம்ப கண்ணீர் மல்க நாங்கள் அந்த அவருடைய பூத உடலை பார்த்துட்டு நாங்கள் ஒரு வேண்டணும், ஒரு வாழும் ஞானி எங்களுக்கு வேணும்னு. இது வந்து 2006. அந்த ப்ரேயருக்கு அப்புறம் 2007 நாங்கள் வந்து பகவத்தையா சந்தித்தோம். அதனால் எந்த ஆன்மீக பயணத்திற்குமே எனக்கு எங்கேயுமே இவர் தடை போட்டதே கிடையாது. ஐயாவை சந்தித்து 2007 நமக்கு ஒரு தெளிவு கிடைச்சிச்சு. ஒரு 6 மாதத்தில் தெளிவு கிடைச்சி. இந்த தெளிவை வந்து நம்ம சொல்லுவாங்க, ஐயா சொல்லுவாங்க, இந்த தெளிவு ஒரு குடும்பத்தில் ஒருத்தருக்கு இருந்தாவே அந்த குடும்பமே சுபிட்சமாக இருக்கும், நல்லா இருக்கும் அப்படிம்பாங்க. அப்போ கணவன் மனைவி இருவரும் இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு ஐயா சொல்லுவாங்க. அந்த வாழ்க்கை வந்து சிக்கல் இல்லாததாக ரொம்ப ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காகவும் ரொம்ப நல்லாவும் இருக்கும் அப்படின்னு சொன்னதுனால இவங்களுக்கு எப்படியாவது கிடைக்காதான்னு சொல்லிட்டு நான் ரொம்ப இவங்களுக்காக ட்ரை பண்ணேன். இவங்களுக்கு புக்ஸ்லாம் கொடுத்தோம், இவங்க புக்ஸை படிக்கல. ஐயாட்ட கூப்பிட்டு போய் உட்காந்துச்சோட சர்வீஸ் தான் பண்ணுவாங்களே தவிர ஐயா சொல்கிறத கேட்க மாட்டாங்க. இப்படி 10 ஆண்டுகள் ஓடிடுச்சு.
ஆனால் நான் எந்த முயற்சியுமே பண்ணாமல் 2017 இவங்களுக்கு அந்த தெளிவு கிடைச்சிச்சு. இவங்களுக்கு எப்படி தெளிவு கிடைச்சிச்சு அப்படிங்கிறத நீங்கள் கேட்டிங்கன்னா அது எல்லாருக்குமே ஒரு பயனுள்ளதாக இருக்கும். அந்த தெளிவுக்கு பிறகு இவங்களுடைய அணுகுமுறை 100% மாற்றமாயிடும். ஏன்னா இவங்களை வந்து திருமணமானதுலேருந்து நான் பார்த்துட்டு இருக்கிறதுனால 2017க்கு முன் 2017க்கு பின் அப்படின்னு சொல்லலாம். இல்லை, அதுக்கு முன்னாடியே சுதந்திரம் கொடுத்துட்டாங்க. சுதந்திரம் கொடுத்தவங்களும் சுதந்திரம் கிடைச்சிச்சு. அது வந்து 2017 நடந்தது. இவங்களுடைய அணுகுமுறை நீங்கள் கேட்டிங்கன்னா எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும். 12 வகையான தியானங்களை நாங்கள் கற்றுக் கொடுக்குறோம். ஒரு வித்தியாசமான தியானம் நீங்கள் வேறு எங்கேயுமே இதை கற்றுருக்க முடியாது. சில தியானங்கள்லாம் பண்ணினீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு ஆனந்த அனுபவங்கள் கிடைக்கும். எந்த பிரச்சனையுமே உங்களை தாக்காது. இது ரொம்ப பவர்ஃபுல்லான தியானம். சிலவங்களுக்கு அந்த தியானத்தை பண்ணினா சிலவங்களுக்கு சில சித்துக்கள் சக்திகள்லாம் கூட கிடைச்சிது. நாளைக்கு என்ன நடக்கும், நம்ம இங்கே இருக்கும் பொழுதே சில மற்ற எங்கெங்கெல்லாம் உள்ள காட்சிகள்லாம் நமக்கு இங்கேயே தெரிகிற மாதிரிலாம் கூட சில சக்திகள்லாம் கூட கிடைச்சிது. ஏன்னா இதில் கொஞ்சம் லிமிட்டடாக தான் ஆட்களை எடுக்கிறோம், நிறைய கூட்டமாக எடுக்கிறது இல்லை. அதனால் நீங்கள் வாய்ப்பு இருந்ததுன்னா கலந்துக்கிடுங்க.